மச்சி, இதான் நான் சொன்ன பொண்ணு வீடு. டேய், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில் 10 மணிக்கு ஏன்டா என்னை இங்கே இழுத்துட்டு வந்த? அப்படி யாரா அவ? மச்சி, நீ ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு யார் இவன்னு கேட்டியே, செம்மையா இருக்கான்னு நேத்தெல்லாம் வஞ்சிட்டு இருந்திய. ஆமா, டார்லிங் டி தானே? அந்த பொண்ணு பேரு திவ்யா. அவ வீடு தான் இது. இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணியே வீடு கட்டிட்டா மச்சி. அங்க பாரு, அந்த காரம் அப்படி வாங்கினது தான் செம்மையா செட்டில் ஆயிட்டா. சரிடா, இப்போ எதுக்கு நினைக்கிறோம்? இரு மச்சி, அவ எப்படி ரீல் ஷூட் பண்றதுக்கு மாடிக்கல தெருவுக்கு வருவா. அப்ப அவளை பார்த்து உஷாராகிறாளான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். டங்கு மண்டப்பா நடக்கிறத பேசுறா. வா போலாம். வீட்டுக்கு போனா அம்மா பூரியா சுட்டு வச்சிருப்பாங்க. தின்னுட்டு நான் திரும்ப தூங்கணும். தக்காளி எப்ப பார்த்தாலும் திங்கிறது தூங்குறதுலயே இருடா. லைஃப்னா என்ஜாய் பண்ண பாரு. கொஞ்ச நேரம் இரு. அவ வெளியில வரலான்னு பார்ப்போம். இல்லைன்னா கிளம்பிடுவோம். அட போடா. பைக்கில் உட்கார்ந்தபடி மோகன்குமார் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க, அவனை இங்கு இழுத்து வந்த ஜெயசங்கர் திவ்யா வீட்டை பார்த்தபடி இருந்தான். நைட் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு பால்கனியில் போன் பேசியபடி வந்த திவ்யாவை பார்த்ததும் கிறங்கி போனான் மோகன்குமார். என்னடா இப்படி இருக்கா இவ? எப்பா, இப்ப புரியுதா எதுக்கு நேரில் கூட்டு வந்தேன்னு? ஃபில்டர் இல்லாமலே செம்மையா இருக்கால. நீ சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் போலியே. அப்படி வா வலிக்கு. டேய், அவ நம்மளதான் பாக்குறா. கை கட்டு, கை கட்டு. மோகன் அதை பற்றி யோசிப்பதற்குள் ஜெயசங்கர் கையை அசைக்க, சிரித்தபடி மீண்டும் கையசைத்தாள் திவ்யா. டி அமர், இவங்க என் ஃபேன்ஸ் நினைக்கிறேன். 2 பசங்க நின்னுட்டு கை காட்டிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டி மேடம், பாத்துருங்க. சென்னையிலயும் இப்பெல்லாம் சைக்கோ கில்லர் சுத்திக்கிட்டே இருக்கானுங்களாம். போடா லூஸ், உன் வாயில எதுவுமே நல்லதா வராதா? வருமே, சூப்பர் ஹாட் கிஸ், ரொம்ப நல்லா இருக்கும். சார், அத நாங்க சொல்லணும். அவ்வளோ சீன் இல்ல. அமர்ஜித் சிரித்துவிட்டு, சரி, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கிற? என்ன மேட்ரு? மேட்டர் தான் மேட்டர். புரியலையே. ஒண்ணுமில்ல, காலையில 4 மணிக்கே அம்மாவும் அப்பாவும் கோயில் கிளம்பி போயிட்டாங்க. சரி, சாயங்காலம் தான் வருவாங்க. சரி, ஒன்னும் இல்ல, விட. அட, நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லுடி. என் வீட்டு கக்கூச கழுவ ஆள் இல்ல, வந்து கழுவுறியான்னு கேட்டேன். சரி, காலை கட் பண்ணு. ஹே, என்ன கோச்சுக்கிட்டியா? அட, கட் பண்ணு. திவ்யா எதுவும் புரியாமல் போனை கட் செய்து விட்டு திரும்ப, இன்னும் அந்த மோகன்குமாரும் ஜெயசங்கரும் திவ்யாவை வாயை பிளந்து பார்த்தபடி நின்றனர். திவ்யா அவர்களுக்கு இன்னொரு முறை கை காட்டிவிட்டு வீட்டிற்குள் செல்ல, அடுத்த 15 நிமிடத்திற்குள் ஹயாபுசா பைக் ஒன்று திவ்யா வீட்டிற்குள் சில் என்று சென்றது. மச்சி, அந்த பைக்கை பாத்தியா? செம்மையா இருக்குல்ல. சரி வா, கிளம்பலாம். ஏன்டா என்னென்னமோ சொன்ன? டேய், பைக்கை பார்த்தாலே தெரியலையா அது அவளோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்குன்னு? ஏன் வெறும் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? வெறும் ஃப்ரெண்டு 15 லட்சம் ரூபாய் பைக் வச்சிருக்கான் அப்படின்னா இப்ப பாய் ஃப்ரெண்டு அவ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? உன் பைக் என்ன? யமஹா FZX. இந்த பைக்கை பார்த்துட்டு அவ வருவான்னு நினைக்கிறேன். யா, என் பைக்கு என்ன குறைச்சல? அது இல்லைன்னா நடராஜா தான். எட்டு போலாம். இரு மச்சி, நைட் ட்ரெஸ்லயே அவ இவ்வளவு செம்மையா இருக்கானா, நார்மல் ட்ரெஸ்ல அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுவோம். இவ்வளவு நேரம் நின்னாச்சு, கொஞ்ச நேரம் தானே அப்படின்ற. சரி, ஓகே, நிப்போ. இருவரும் திவ்யாவிற்காக காத்திருக்க, அமர்ஜித் காலிங் பெல் அடித்தான். உடலோடு ஒட்டியபடியான ஒரு டிஷர்ட் அணிந்து கொண்டு கதவை திறந்தாள் திவ்யா. என்னடா உள்ளவா? ஏன் நின்னுட்ட? என் கால் நகர மாட்டேங்குது. காலு நகர மாட்டுதா? அப்ப சரி, நீ கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு. சரி சரி. அவன் உள்ளே வர சிரித்துக்கொண்டே கதவை தாளிட்டாள் திவ்யா. உன் அப்பா அம்மா உன்னை எப்படி இவ்வளவு அழகா பெத்தாங்க? என்ன சார், ஃப்ளர்ட் பண்றீங்களா? ஃப்ளர்ட்னு இல்ல, என்னதான் டெய்லி உன்னை பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசா பெருசா. நாயே. ஐயோ, நான் அழகா சொன்னேன். நிஜமாவே நீ தேவதை தாண்டி. போதும், இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. அட, நீ தானே வீட்டுல யாரும் இல்லைன்னு வர சொன்ன. ஓ,
கக்கூஸ் கழுவ வந்தியா? அது சரி, நான் உன்னையவே கழுவிட்டு போலான்னு நினைச்சேன். சீ, என்ன கம்பேரிசன்டா இது? தூ. சரி சரி விடு, உளறிட்டேன். ஆமா, 2 பேர் வெளியில நிக்கிறானுங்களே, அவனுங்க தான் நீ சொன்ன ஃபேன்ஸா? ஆமா, இன்னும் போகலையா அவனுங்க? நின்றுதான் இருந்தானுங்க. இன்னும் மீசு கூட ஒழுங்கா வரல, வந்துட்டானுங்க. சார் பொசசிவ் ஆகுற மாதிரி இருக்கு. செலிபிரிட்டிக்கு வாக்கப்பட்டு பொசசிவ் ஆக முடியுமா? சும்மா சொன்னேன். சரி, வந்தவனுக்கு ஜூஸ் காஃபி எல்லாம் எதுவும் இல்லையா? காஃபி போட்டு தரேன். திவ்யா தன் முடியை அள்ளி கொண்டையிட்டு கொண்டு அடுப்பங்கரைக்கு சென்றாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் பின்னால் சென்ற அமர்ஜித் அவளை பின்பக்கம் இருந்து கட்டி அணைத்தான். 1-2 முடிகள் அமர்ஜித்தின் உதடுகளை தடுக்க முயன்று பின் தோற்று போக, அவள் பின் கழுத்தில் தன் இதழ்களை திறந்து எச்சில் சூடு படும்படி முத்தமிட்டான். என்னடா பண்ற? கையை எழுடா. சைலண்டா இரு, கண்ணை மூடு. நான் கண்ணை மூடிட்டா காஃபி எப்படி போடுறது? காஃபி போட வேண்டாம். டீ. அமர்ஜித் அவன் கைகளை நீட்டி அடுப்பை ஆஃப் செய்தான். திவ்யா இதயம் பந்தயத்தில் ஓட மெல்ல இவன் பக்கம் திரும்பினாள். அவள் கண்களை பார்த்து கொண்டே இருந்தான் அமர்ஜித். இந்த கண்ணு சொல்றத செய்யவா இல்ல மனசு சொல்றத செய்யவா? கண் என்ன சொல்லுது, மனசு என்ன சொல்லுது? ரெண்டுமே உன்னை சாப்பிட சொல்லுது. திவ்யா நெற்றியில் முத்தமிட்டு, அவள் கண் இமைகள் முத்தமிட்டு, அப்படியே இதழுக்கு இவன் பயணம் செல்ல, தன் நிலை மறந்த திவ்யா சொர்க்கம் நோக்கி நகர ஆரம்பித்தாள். ரூமுக்கு போலாமா? ரூம் வேணாம், லெட்ஸ் டு இட் ஹியர். ஃபேண்டஸியா இருக்கே. அவள் உதட்டை கழித்து முத்தமிட அவனை விலக்கிவிட்டாள் திவ்யா. சேஃப்டி வாங்கிட்டு வந்தியா? இதோ. தான் கொண்டு வந்திருந்த மென்ஸ் பர்ஸிலிருந்து அதை எடுத்து காட்ட, திவ்யா தன்னுடைய எல்லா தடைகளும் தகர்க்கப்பட்டது போல அவனை முத்தமிட்டாள். இருவரும் மாறி மாறி முத்தமிடும் போதே திவ்யா அமர்ஜித்தின் உடையை கழற்ற, திவ்யாவின் அங்கங்களை உடையோடு தொட்டு ரசித்தான் அமர்ஜித். 1/2 மணி நேரத்திற்கும் மேலான முத்தம் மற்றும் தொடுதல் இன்பத்திற்கு பிறகு திவ்யாவை விட்டு விலகி நின்றான் அமர்ஜித். என்னாச்சு? Undress yourself. ஹெல்ப் மீ மிஸ்டர். நான் பார்த்து ரசிக்கணும். Do it. காமம் கலந்த வெக்கத்தோடு அமர்ஜித் சொன்னபடி தன்னைத்தானே துகிலுறுத்தாள். உன்னை இப்படி பார்த்ததும் கவிதையா வருதுடி. கவிதை மட்டுமா வருது? அமர்ஜித் சிரித்து கொண்டே அவளை கட்டி முத்தமிட்டு தரையில் கிடத்தினான். மொத்த வீடும் வெட்கப்பட்டு கண்களை மூடும் அளவிற்கு ஒரு காம அரங்கேற்றம் நடந்தது. இந்த 2 காதலர்களுக்காக மேகங்கள் கூட உதவி செய்ய முன்வந்து சூரியனின் கண்களை மூடியது. வானம் இருளானது. சத்தம் கேட்டு குதூகலமானதோ என்னவோ, அவையும் மழையை பொழிந்தது. எப்படிடா? இல்ல எப்படிடா? நான் நல்லா பண்ணலையா? One hell of a performance. Oh my god. என்னால பேசவே முடியல, உடம்பெல்லாம் நடுங்குது. நீ அவ்வளோ அழகா இருக்க, அதான். இருவரும் சிரித்து கொண்டு மீண்டும் கட்டியணைத்தபடி கிடந்தனர். ஒரு நிமிஷம். அமர்ஜித் எழுந்து சென்று தன்னுடைய பர்ஸை எடுத்து வந்தான். என்னடா, சாக்லேட்டா? எனக்கு எதுவும் வேணாம். எந்திரிச்சு நில்லு. திவ்யா எழுந்து நிற்க அவளுடைய டிஷர்ட்டை எடுத்து அவள் கண்களை கட்டினான். என்னடா பண்ற? அவளை நடக்க வைத்து அறைக்குள் கூட்டி சென்றான். கண்ணாடி முன் நிறுத்தினான். அவள் கழுத்தில் ஏதோ படுவதை உணர்ந்தாள். என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் இரு. அவள் சொன்னது போல 1 நிமிடம் கழித்து கண்கட்டை அவிழ்க்க, பச்சை நிற கல் பதிக்கப்பட்ட வைர நெக்லஸ் அவள் கழுத்தில் இருந்தது. என்னடா அது? உனக்காகத்தான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். இதுதான் சரியான நேரம்னு இப்ப கொடுக்கிறேன். திவ்யாவின் கண்கள் கலங்கின. இதைவிட ஒரு பெண்ணிற்கு என்ன வேண்டும் என தோன்றியது. அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். அந்த அறைக்குள் இன்னும் 2-3 முறை இருவரும் காமுற்று கரைய, அப்பா அம்மா வரும் நேரம் ஆகியதை உணர்ந்தாள். திவ்யா, போணுமாடி? இல்ல வேணாம், இங்கே இப்படியே 2 பேரும் ட்ரெஸ் இல்லாம இருப்போம். அம்மாவும் அப்பாவும் வந்து பார்க்கட்டும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேணாம்,
ட்ரெஸ்ஸை போட்டுட்டு படுத்துக்கலாம். என்ன சொல்ற? டேய் போடா, விட்டா என்னை காலி பண்ணிடுவ போல. போ, கிளம்பு கிளம்பு. அவனுக்கு திவ்யாவும் அவளுக்கு அமர்ஜீத்தும் உடை மாட்டிவிட கண்களும் உடலும் காதலால் நிறைய முத்தமிட்டபடி கிளம்பினான் அமர்ஜீத். அவனை அனுப்பி வைத்துவிட்டு அமர்ஜீத் மாட்டிவிட்ட ஆடையை களைந்து உடையில்லாமல் வந்து கண்ணாடி முன் நின்றாள் திவ்யா. தனது அழகை வருடி கொடுத்து கொண்டாள். செம்ம ஃபிகர் டீனி, எனக்கே உன் மேல ஆசை வருதே. வெள்ளை உடம்புல இந்த வைர நெக்லஸ் உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கே. ஓ, கல்யாணம் பண்ண போறவன் கொடுத்து வச்சவன். தன் அழகை பார்த்து தானே பெருமைப்பட்டபடி நிற்க அவள் பின்னால் யாரோ இருப்பது போல் தெரிந்தது. சட்டென திரும்பி பார்க்க அங்கு யாரும் இல்லை. அமர்ஜித், நீயா? எந்த பதிலும் இல்லை. அவள் வீடு முழுக்க தேட யாரும் கண்களில் படவில்லை. ஆனால் யாரோ தன்னை பார்ப்பது போல உணர்ந்தாள். மீண்டும் அடுப்பங்கரை சென்று தன்னுடைய உடைகளை எடுக்க செல்ல சட்டென கருப்பு உடை அணிந்து முகமூடி அணிந்து ஒருவன் அவள் முன் வந்து நிற்க திடுகட்டு பயந்து அலறினாள். கோவிலுக்கு சென்றுவிட்டு திவ்யாவின் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்கு வர வீட்டிற்குள் இருந்து புகை வருவதை பார்த்து பதறினர். வேக வேகமாக வீட்டிற்குள் சென்று பார்க்க எரிந்த நிலையில் திவ்யாவின் உடல் கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போயினர். உடல் முழுக்க எரிந்து கருகி இருக்க அவள் கழுத்தில் மட்டும் பச்சை நிற வைர நெக்லஸ் மின்னி கொண்டு இருந்தது. கேளுங்க தி பர்னிங் ட்ரூத் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.